ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வீடியோ ஒன்று போடலான்னு இருக்கிறோம். ரொம்ப நாளாக நம்ம சேனல்ல வீடியோஸ் எதுவுமே வராமல் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால வந்துட்டு எதுவுமே பிளாக்ஸோ மேஜிக் ட்ரிக்ஸோ எதுவுமே பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் வெளியில போகிறோம். வெளியில போகிறது வந்துட்டு ஒரு vlog எடுத்து போடலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இந்த vlog எடுத்துட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து கேரளா ஸ்டேட், அதாவது அந்த பார்டர்ல வந்துட்டு பள்ளிச்சல் அப்படின்ற இடம் இருக்குது. பள்ளிச்சல்ல வந்துட்டு பாப்புலர் ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்ற ஒரு பண்ணை ஒன்று வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாட்டிக் பெட்ஸ், நிறைய பெட் அனிமல்ஸ், ஃபிஷ்ஷஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபிஷ்ஷஸுக்கு ஃபீட் பண்ணலாம். ப்ளஸ் வந்துட்டு நம்ம அந்த அனிமல்ஸோட நம்ம தொட்டு பார்க்கலாம், விளையாடலாம், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்துட்டு மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் இருக்குதான்னு தெரியல. பட் நம்ம இடத்துல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு ரொம்ப பக்கத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாம கூட இருந்துச்சு. ஸோ இதை ஒரு விளாகா போட்டோம்னா நம்ம வீட்டில் நிறைய சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க. லீவ்ல வந்துட்டு ரொம்ப கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு அரௌண்ட் நாகர்கோவிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தான் வரும். ஜாலியாக வந்துட்டு போறோமா, போயிட்டு வந்துட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணோமா அப்படின்ட்டு இருக்கலான்றதுக்காக தான் இந்த விளாக் போடுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பெட் அனிமல்ஸ் எல்லாம் வளர்த்தணும்னு ஆசையாக இருக்கும். நிறைய பேர்ட்ஸ் லைக் வந்துட்டு ஃபின்ச்சஸ் இதெல்லாம் வளர்த்துறது மாதிரி இருக்கும். பட் வந்துட்டு அதுக்கான இட வசதிகள் வீட்டில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா நமக்கு சின்ன இடங்கள்ல என்ன மாதிரியான பெட் அனிமல்ஸ் வளர்த்தலாம். இப்போ மைஸ் ஆகட்டும், ஹாம்ஸ்டர் ஆகட்டும், இதெல்லாம் வளர்த்துறதுக்கு எந்த மாதிரி வளர்த்துறோம், கினியாபிக் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது நமக்கு தெரியுது. இப்போ நிறைய பசங்கள்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நம்ம இந்த ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் மேக்ஸிமம் எல்லா பிள்ளைகளுமே மொபைல்ல தான் ஃபுல்லாவே வந்துட்டு ஆர்வத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஸ்கிரீன் டைமை கம்மி பண்றதுக்கு இந்த மாதிரி சின்ன பெட் அனிமல்ஸ் வாங்கி கொடுத்தோம்னா அவங்க அந்த பெட் அனிமல்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு ரொம்ப மைண்ட் ஃப்ரீயா வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே போகிறோம். நம்ம போயிட்டு அங்கே என்ன இருக்குது அப்படின்றத வந்துட்டு நான் இந்த vlogல சொல்கிறேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு பாப்புலர் ஃபார்ம் ஹவுஸுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாப்புலர் ஃபார்ம் ஹவுஸோட ஆப்போசிட்லேயே வந்துட்டு வண்டி வந்துட்டு நீங்கள் காரில் போனீங்கன்னா பார்க் பண்ணலாம், டூ வீலருமே பார்க் பண்ணிக்கலாம். உள்ளே வந்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்கும். டிக்கெட் கவுண்டரில் பெரியவங்களுக்கு 100 ருபீஸும் சின்ன பிள்ளைங்களுக்கு 50 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் கொடுக்குற அந்த 100 ருபீஸ் 100% நீங்கள் வந்துட்டு உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது அது ஒர்த்தபுளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு டாட்டாய்ஸு, அப்புறம் வந்துட்டு ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க, அப்புறம் பேரட்ஸ் வச்சுருக்காங்க, லைக் மெக்காவாஸ் வச்சுருக்காங்க, மீர்கேட் வச்சுருக்காங்க, ஸ்னேக் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, கேனியன் சாண்ட்போவா, ராயல் பால் பைத்தான், ரெட் டெயில் போ, பியர்ட் டிராகன், சல்கட்டா டாட்டாய்ஸ், ராயல் கோல்ட் பைத்தான், மெக்சிகன் பிளாக் கிங் ஸ்னேக்கு, அல்பினோ ப்ரூ கிங் ஸ்னேக்கு, அல்பினோ கேண்டி பால் பைத்தான், அந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸில் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஸ்பீஷஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்துட்டு அதை டச் பண்ணி என்ஜாய் பண்ணுற ஒரு ஃபீலும் கிடைக்கும். நான் வந்துட்டு ஸ்னேக்கை ஃபஸ்ட் டைம் இங்கே தான் வந்துட்டு டச் பண்ணி பார்க்குறேன், நான் கையில் எடுத்து பார்க்குறேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல். அதோட கிளிப்பிங்குமே இதில் வந்துட்டு நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர்ட் வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க. ஸோ பேர்ட்ஸுக்கு நீங்களாவே ஃபீட் பண்ணிக்கலாம். அதுவும் இதில் வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோஸ் ஜஸ்ட்டு நான் இப்போ ஒரு இதாக சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோஸ் அப்படி பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இங்கே என்ன மாதிரியான இது இருக்குதுன்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் இது லைக் ஹார்சஸ் வச்சுருக்காங்க, டாங்கி வச்சுருக்காங்க, அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹென்ஸ் வச்சுருக்காங்க. லைக் ஹார்சஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறது மாதிரி ப்ளே பண்ணுறது மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் அப்பப்போ நடந்துகிட்ருக்கும். அப்புறம் கோட் வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆஸ்ட்ரிச்சு அனிமல்ஸு எக்கச்சக்கமான விஷயங்கள் இங்கே வச்சுருக்காங்க. பட் இங்கே வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு நீங்கள் தொட்டு பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு ஃபீல் இங்கே கிடைக்கும். லைக் இப்போ மெக்காவோ எல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்துருக்குறோம், டிவியில் பார்த்துருப்போம், இல்லை வந்துட்டு யூடியூப் சேனல்ஸில் பார்த்துருக்கோம். பட் நம்ம உடம்புல அது உட்காந்துக்கிட்டு நம்மள்கிட்ட அது உட்காரும்போது அது ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதெல்லாம் பட் அது உள்ளால போனால் தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ 100 ருபீஸ்ன்றது பெரிய விஷயம் கிடையாது. கண்டிப்பாக வந்துட்டு இது 100 ருபீஸ் கொடுக்குற 100 ருபீஸ் உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். இப்போ ஒரு ஜூ போனோம்னாலே ஜூவில் வந்துட்டு வெளியில இருந்து தான் பார்க்க முடியும். பட் இங்கே வந்துட்டு நீங்கள் பக்கத்துல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்.
பேர்ட்ஸுக்கெல்லாம் நீங்களாவே ஃபீட் பண்ணும்போது, அது உங்க கையிலயும், தலையிலயும் எல்லாம் வந்து இருந்து, அது அவ்வளோ நீங்க வீட்ல ஒரு பெட் வளர்த்துனீங்கன்னா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்துட்டு உங்களுக்கு அங்க உருவாகும். இங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு சுகர் கிளேடர்ஸ் இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஹாம்ஸ்டர் இருக்குது, மைஸ் இருக்குது. அந்த மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்குது. ஜஸ்ட் நீங்க இந்த வீடியோ ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு தெரியும். இது எந்த ப்ரமோஷனுமே கிடையாது. இது நாங்க போனோம். எங்களுக்கு மனசுக்குள்ளால எவ்வளோ ஹேப்பி இருந்துச்சுன்றத எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு விளாகா தான் இருக்கும். நீங்க பார்த்துட்டு வாங்க. ஃபீட் பண்ணுற ஏரியா. இந்த ஏரியாவில் வந்துட்டு நீங்கள் உள்ளால போயிட்டு அவங்களே வந்துட்டு ஃபுட் உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருவாங்க. அந்த ஃபுட் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கையில் வச்சிங்கன்னா அங்கே பறந்துட்டு இருக்கிற பேர்ட்ஸ் தானாகவே உங்கள் கையில் பறந்து வந்து உட்காந்து அந்த ஃபுட் எடுத்துக்கும். இதை ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாப்புலர் ஃபார்மோட வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோஸில் என்ன தோணுதுன்றதை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பட் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு 100 ருபீஸ் கொடுத்து டிக்கெட் எடுத்தீங்கன்னா வந்துட்டு 100% ஒர்த்தாக தான் இருக்கும். ஈவன் நீங்கள் பேர்ட்ஸுக்கெல்லாம் ஃபீட் பண்ணும்போது அது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துக்கிட்டு இந்த ஸ்னேக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப பயந்த விஷயங்களை வந்துக்கிட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் தமிழ் விடைபெறுவது உங்கள் ஜிகே.